ஹலோ கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் டாக். நம்ம எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் லைஃப்பில் கண்டிப்பாக மற்றவங்களால ஸ்ட்ரெஸ்டாவோ இல்லை நம்ம எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிப்போம். அது மேபி ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்டால் இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்னால கூட இருக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அவங்க கிட்ட இதெல்லாம் எப்படி ஒரு ஹெல்த்தி வேல டிட்டாச் ஆகிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு கடைசியில் ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் எல்லாமே கிடச்சிரும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதுக்காக. அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், டிட்டாச்மெண்ட்னா என்னென்னா, அது வந்து நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அக்னாலேஜ் பண்ணாமல் கட் ஆஃப் பண்ணிவிட்டு மிச்சவங்க கிட்ட ரூடாக அந்த மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. இது வந்து ஒரு சேஃப் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிக்கிறது நம்மளுக்காக, நம்ம ஹாப்பினஸையும் நம்மளோட இன்னர் பீஸையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறது. இது வந்து மிச்சவங்க வந்து நம்மளோட எமோஷன்ஸையோ இல்லை ஹாப்பினஸையோ கண்ட்ரோல் பண்ண விடாமல் பார்த்துக்கிறது. அண்ட் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எப்படி நினச்சிக்கலாம்னா, நம்ம ஹெல்த்தி பவுண்டரி செட் பண்ணுறோம். மிச்சவங்களோட பிஹேவியர்னாலையோ ஒப்பீனியன்ஸ்னாலையோ நம்ம கன்சியூம் ஆகாமல் நம்மளை சுற்றி ஒரு மதில் சுவரை கட்டுறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? அண்ட் இது ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா, நம்ம ஒருத்தவங்களோட ஓவராக அட்டாச் ஆகும்போது நம்மளே நம்ம இழந்துருவோம். அதனால் அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிட்டாச்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எமோஷனல் டிட்டாச்மெண்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து பெட்டர் ஆகுது, அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டியும் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கிங்க. ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், எனர்ஜி ட்ரெயினர்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு பென் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஆர் உங்களோட ஃபோனில் இருக்க நோட்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோட லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணால் நான் ரொம்ப ட்ரெயின்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கேங் ஆஃப் பீப்புள் வந்து காசிப் பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிட்டோ இல்லை இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் ரொம்ப ட்ரெயின்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அதெல்லாம் தான் உங்களோட எனர்ஜி ட்ரெயினர்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு லிஸ்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குட். இப்போ நீங்கள் வந்து டிட்டாச்மெண்ட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க ஓரளவுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக, உங்களோட எனர்ஜி உங்களுக்கு ப்ரெஷியஸ். ஸோ அதை வந்து ராங் பீப்புள் மேலே வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் செகண்ட் ஸ்டெப், கிளியர் பவுண்டரி செட் பண்ணுறது. பவுண்டரிஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இன் டிட்டாச்மெண்ட். ஏன்னா இப்போ வந்து சில பேரோட பிஹேவியர்ஸ் வந்து அக்செப்டபிள், ஆனால் சில பேர் வந்து நம்ம அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் அக்செப்டபிள், எதெல்லாம் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதையும் கூட நீங்கள் லிஸ்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பவுண்டரிஸ் இதெல்லாம் தான், இதுக்கு தாண்டி நீ வராத அப்படின்னு நீங்கள் அமைதியாக அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். சப்போஸ் அவங்க ஒத்துக்கலைன்னா அவங்கள வந்து நம்ம லெட் கோ பண்ணுறதுல தப்பே கிடையாது. நம்மளோட இன்னும் பீஸ் தான் ஃபைனலி நம்மளுக்கு முக்கியம். ஓகே, ப்ராக்டிக்கல் டிப் இதுக்கு என்னென்னா, உங்களோட எனர்ஜி எங்கெல்லாம் வந்து ட்ரெயின் ஆகுது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுங்கள். அண்ட் அங்கெல்லாம் வந்து உங்களோட பவுண்டரி செட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பர்சனல் லிமிட்ஸ் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களால் முடியல, இந்த வேலையை பண்ணுறதுக்கு முடியலன்னா, அவங்க கேட்குறாங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் தேர்ட் ஸ்டெப், லெட் கோ ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்மளோட வாழ்க்கையில் பெரிய விஷயமாயிடுச்சு. நம்ம எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால கடைசியில் டிசப்பாயின்மெண்ட் தான் வரும். மோஸ்ட்லி சொல்கிறேன், எல்லாருமே இந்த கேட்டகரியில் நான் சொல்ல முடியாது, மோஸ்ட்லி. ஏன்னா வந்து நான் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவேன், அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க ஒரு மாதிரி ஒப்பீனியன் கொடுப்பாங்க, அவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கும் போது தான் அது டிசப்பாயின்மெண்ட்டில் போய் முடியும். ஸோ கடைசியில் வந்து நம்ம தான் கஷ்டப்பட்டுருப்போம், அவங்க இப்படி பண்ணலையே அப்படின்ட்டு. கண்டிப்பாக பவுண்டரி செட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லைன்னு விட்டுரும் போது தான் உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு பர்சன் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க. பாஸ் பண்ணிவிட்டு ரிமைண்ட் யுவர் செல்ஃப், இந்த பிஹேவியர் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஏன்னா அவங்க வேறு, நம்ம வேறு. அவங்களோட பிஹேவியரை நம்ம கண்ட்ரோல் பண்ணல, அவங்க தான் என்ன பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ உங்களோட ரியாக்ஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்றதுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஸ்டெப் 4, எமோஷனல் ரியாக்ஷன். இது முன்னாடி இப்போ சொன்னேன் இல்லையா, அதுக்காக தான். இது வந்து நம்ம ஓவராக ஒரு சுச்சுவேஷனில் எமோஷனலி இன்வால்வ் ஆகிடும் போது சில டைம் வந்து அது கஷ்டத்தில் போய் முடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம ரியாக்ஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம எனர்ஜியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஆவேசத்தில் போயிட்டு ஒரு சுச்சுவேஷனில் ரியாக்ட் பண்ணுறதுக்கும் அமைதியாக அந்த சுச்சுவேஷனில் ரியாக்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டக்குன்னு வந்து நம்ம ஹர்ட் பண்ணுறதுக்கு பேசிடுவாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோவப்பட்டோ இல்லை வந்து டக்குன்னு அழுதுட்டோன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றி மாதிரி தெரியும். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அவங்க பண்ணுறதே உங்களை ஹர்ட் பண்ணுறது தான். அவங்கக்கிட்ட நீங்கள் எமோஷனலி வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அதை பார்த்து சந்தோஷம் தான் படுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டிப் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் எமோஷனலி இன்வால்வ் ஆக போகிறீங்க, நம்ம கண்ட்ரோலில் இல்லை எமோஷன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது டீப் பிரெத் எடுங்க. 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் 10 வரைக்கும் கூட கவுண்ட் பண்ணுங்கள். அப்படிலாம் அவங்க பேசிகிட்டே இருக்கட்டும், நீங்கள் பாட்டு கவுண்ட் பண்ணிட்டுருங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு உங்களையும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, இவங்க மேலே நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறது ஒர்த்தா? இல்லைன்னு தோணுச்சுன்னா அசால்ட்டாக கிளம்பி வந்துடுங்க. 5th ஸ்டெப், ஃபோக்கஸ் ஆன் யுவர் இன்னர் பீஸ். இன்னர் பீஸ் தான் நம்மளோட அல்டிமேட் கோலாக இருக்கணும். ஒரு அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம டிட்டாச் ஆனதுக்கப்புறம் இதை தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் உங்களுக்கு என்னென்ன செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது பிடிக்குமோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, ஒரு மார்னிங்கும் எழுந்து நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்காக கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு லிஸ்ட் டவுன் பண்ணிக்கலாம். லைக் அது ஒரு 3 திங்ஸாக இருக்கலாம்.
இல்லைனா நம்ம எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இன்னர் பீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கி நாளில் பண்ணோம் அப்படின்றத லிஸ்ட் டவுன் பண்ணிக்கலாம். அதை பார்க்கும்போது ஓகே நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் 6th ஸ்டெப், எமோஷனல் இண்டிபெண்டன்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து முக்கியமான கீ ஸ்டெப். ஓகேவா? நம்மளோட வேலிடேஷனுக்காகவும் இல்லை ஹாப்பினஸ்க்காகவும் மிச்சவங்க மேலே நம்ம டிபெண்ட் பண்ணாமல் நம்மளோட ஓன் எமோஷன்ஸை நம்ம வந்து வேலிடேட் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் நம்மளோட எமோஷன்ஸ்க்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஓகே, ப்ராக்டிக்கல் டிப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சின்னதாக. லைக் உங்களோட ஓன் ஃபீலிங்ஸை நீங்கள் வந்து அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா மிச்சவங்க உங்களை பாராட்டணும் அப்படின்னு நினைக்காம உங்களை நீங்களே அக்னாலேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் விஷ்லிஸ்ட்டில் ஏதாவது போட்டு வச்சுருப்போம் இல்லையா அமேசானில், அது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு நீங்களே கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். மிச்சவங்க கிட்டேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அண்ட் 7th ஸ்டெப், நோ சொல்ல பழகிக்கோங்க. இந்த நோ சொல்ல முடியாமல் தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஸோ ப்ராக்டிக்கல் டிப் இதுக்கு என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நோ சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய பெரிய விஷயங்கள் லைக் ஏதாவது ஃப்ரெண்டு உங்களை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே உங்களால் போக முடியுது, அதுக்கான எனர்ஜி இருக்குன்னா நீங்கள் போங்க, நான் தப்பே சொல்லலை. பட் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஹெக்டிக் டே, அதுக்கப்புறமேட்டு உங்களை கூப்பிட்றாங்க, உங்களுக்கு இதை பண்ணி தர சொல்கிறாங்கன்னா அதை போய் நீங்கள் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் எனர்ஜி தான் உங்களுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே கிளம்பி போயிட்டு ஆல்ரெடி ஹெக்டிக் டே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியே சுற்றிட்டு நம்ம தான் உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்படுவோம். ஸோ அதனால் உங்களால் முடியலன்னா நோ சொல்லிடுங்க கண்டிப்பாக. அண்ட் 8th ஸ்டெப், உங்களோட பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது அதில் வந்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட எனர்ஜி அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து சீரியஸாக எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. மிச்சவங்க பற்றி நம்ம கவலைப்படுறதை விட்டுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே என்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே ஒரு மியூட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அது வந்து ஒரு ஹாபியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிருந்த பேஷன் ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை சைட் பிஸ்னஸ், இல்லை ஃபிட்னஸ் கோல்ஸ் எதாவது வேணா இருக்கலாம். உங்களோட பர்சனல் ப்ராக்ரஸில் நீங்கள் வந்து மோர் எங்கேஜாக இருக்கும்போது உங்களால் ஈஸியாக எமோஷனல் சுச்சுவேஷன்ஸ் வந்து டிட்டாச் ஆக முடியும். அண்ட் 9th ஸ்டெப், பிக்கர் பிக்சருக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. சில டைம் நம்ம வந்து இந்த மூமெண்ட்டில் கரெக்டாக அந்த மூமெண்ட்டில் வந்து நம்ம ஸ்டக் ஆகிடுவோம், இல்லை இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடும், ஏன் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இது வந்து உங்களோட டிட்டாச்மெண்ட்டை வந்து இன்னும் கஷ்டமாக தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ், வேல்யூஸ், ஹாப்பினஸ் இதிலலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்கே கேட்டு பார்த்துக்கோங்க. நம்ம 5 இயர்ஸில் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருந்தோம், இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணுறது கரெக்டாக, இதை வந்து நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்கறனால நம்ம க்ரோ ஆகுமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் டிட்டாச் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. அண்ட் உங்களோட லாங் டேர்ம் ஹாப்பினஸ்க்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபைனலாக டிட்டாச்மெண்ட்டுன்றது பீப்புளை வந்து நம்மக்கிட்டேருந்து புஷ் பண்ணுறது கிடையாது, என்கிட்ட வராதிங்க அப்படின்னு தள்ளி விடுறது கிடையாது, ரூடாக நடந்துக்கிறது கிடையாது. இவங்களை வந்து அவங்களால நம்ம அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறது தான் வந்து டிட்டாச்மெண்ட். அதுக்கப்புறம் நம்மளோட க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது, நம்ம பவுண்டரி செட் பண்ணுறது, இதெல்லாமே தான் டிட்டாச்மெண்ட். ஓகேவா? இது வந்து பண்ணுறது கண்டிப்பாக தப்பே கிடையாது. ஸோ லேடிஸ், ஸ்டார்ட் டுடே. உங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் எவாலுவேட் பண்ணுங்கள் அண்ட் உங்களை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் யூ. ஓகே? அப்புறம் கண்டிப்பாக உங்களோட லைஃப் எலவேட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. Make sure to subscribe for more videos and remember, your peace is your power. Stay strong. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Bye.